ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் கிருபையாய் பாதுகாக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை உபாகம் எழுதின புஸ்தகம் 31 அதிகாரம் 8வது வசனம் மேல் பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது: கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் நல்ல பாதை காட்டுகிற ஒரு தகப்பன் அவர். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஒருவேளை இந்த நாள்ல எனக்கு யார் துணை நிற்பா, யார் என்னோடு கூட வருவா, நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறனே, கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறனே, நான் ஒருவேளை சோதனை நிமித்தம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, யார் எனக்கு நிற்பார் என்று சொல்லி ஒருவேளை கேள்விக்குறியோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார்: என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னோடு கூட வருகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு முன் செல்லுகிற ஒரு ஆண்டவர், உன்னை முன் நடத்துகிற ஒரு தகப்பன், எல்லா சூழலிலும் நான் உனக்கு சாதகமாக்கி கொடுப்பேன், உன்னை வழிநடத்துவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நீங்க கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் எல்லா சூழலிலும் கர்த்தர் முன்னெடுப்பார், எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஜெபிக்கலாங்களா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களுக்கு முன் நடந்து போகிற நல்ல ஆண்டவரே, எங்களோடு கொடுக்கிற, எங்களோடு பயணம் செய்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாள்ல இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கு சுவாமி அற்புதங்களை செய்யுங்கப்பா. என்ன எதிர்பார்ப்போடு என்ன தேவையான எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க பண்ணி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை ஒவ்வொருவர்களை கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.